சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீம்லாய வித்மகே கலகஸ்தாயி தீமகே தன்னோ வாராகி பிரசோதயா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, கடவுளை நம்பாதவங்க கூட காலத்தையும் நேரத்தையும் நம்புவாங்க. அப்படிப்பட்ட அந்த கால நேரம் சரியான நேரம் நமக்கு வரணும்னா நம்ம வெயிட் பண்ணித்தான் ஆகணும் இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்திற்காக காத்திருப்பதில் தவறில்லை. சரிங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மிக முக்கியமான முறையில உங்க வாழ்க்கையில ஒரு 3 விஷயத்துல நீங்க முடிவு எடுக்க வேண்டாம், காத்திருக்க வேண்டும். காரணம் சனிவனுடைய வக்ரம். இன்றைய பதிவில் சனிவனுடைய வக்ரத்தினுடைய முழுமையான பலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்றல்ல இரண்டல்லங்க, கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்ரம் அடைய போகின்ற சனி பகவான், அதுவும் உங்களுக்கு கண்டகச்சனி. அப்ப கண்டகச்சனியினுடைய பெரும் ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா விரிவா விளக்கமா நம்ம பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பயிற்சி பலங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்களை பதிவிட்டு வச்சு பார்க்கலனா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற பத்தி தவறாம செலக்ட் வச்சுங்க. அவ்வளவுதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, சனி பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு நேரடி 7ஆம் வீடான மீனத்திலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண்டக சனின்னு சொல்லுவாங்க. சனிவனுடைய முழுமையான நேரடி பார்வையில நீங்க இருக்கீங்க. அதனால வாழ்க்கையில ஒவ்வொரு முடிவையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நீங்க பார்த்து தான் எடுத்து வைக்கணும், வேற வழி இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய உங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் ஆறுதல் சொல்றது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 7ல் சனி. வர்றவங்கெல்லாம் உங்களுக்கு யமன் மாதிரி சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். ஏன்னா நீங்க தான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு எப்போதுமே உருவாகிட்டு இருக்கும். நீங்களே ஒரு கஷ்டத்துல ஒரு கடன் இருப்பீங்க, ஆனா உங்ககிட்ட வந்து காசு பணம் உதவின்னு கேட்பாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கும் வாழ்க்கையில நல்லது நடக்கணும் இல்லையா? அதை நடத்தி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த நேரம் வரப்போகுது. சனிவனுடைய வக்ரம் ஜூலை 27ஆம் தேதி சனிவன் வக்ரம் அடைய போறாரு. நேர் வழியில பயணிக்கக்கூடிய சனிவான் பின்னோக்கி பயணிக்க போறாரு. அப்போ சனி பகவானால் எந்தெந்த விஷயத்துல பிரச்சனை வச்சோ அந்த விஷயத்துல நல்லது செய்ய போகிறார் இந்த சனி பகவான். மேலும் இதுல கவனிக்க வேண்டியது குரு பெயர்ச்சி. சனி வக்ரத்துக்கு முன்னாடியே குருபவனுடைய பயிற்சி. மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு ஜூன் மாசம் 2ஆம் தேதி பயிற்சி அடைஞ்ச அந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்க்கிறார். இப்போ மேலும் சனி பகவானால கெடுபலன் செய்ய முடியாது, நன்மையான பலன் தான் செஞ்சு ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் வக்ரம், இன்னொரு பக்கம் குரு பார்வை. முதல்ல கன்னிராசிக்காரங்க என்ன ஒரு பெரிய ஒரு நன்மை நடக்குன்னா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி உயிர் பயம், அதாவது மரண பயம் இனி வேண்டாம். உடல்ல எப்பேற்பட்ட நோய் பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை காணாம போகும் சின்ன மாத்திரை மருந்து மூலமாக. சரிங்களா? உடல் வியாதி கண்டிப்பா தீரும், உடல் ஆரோக்கியம் ஏற்படும், மரண பயம் உங்களுக்கு வேண்டாம். ஏதோ ஒரு விஷயம் நினைச்சு அச்சப்பட்டு பயந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதே போல ஏவல், பில்லி, சூனியம், மாந்திரிகம், வசியம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதுல இருந்து உங்களை காப்பாற்றும் உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம். தெய்வத்தின் அனுகிரகத்தால் அது சரியாகும். மேலும் வெளியில சொல்ல முடியாத மறைமுகமான பிரச்சனை இருக்கும். வெளியில சொல்லணும்னா அவமானம், இதனால எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும், வெளியிலையும் சொல்ல முடியாது, யார்ட்டையும் உதவியும் கேட்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? அந்த பிரச்சனை இப்ப சரியாகுங்க. கண்டிப்பா சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனிவனுடைய வக்ர காலகட்டங்கள். இந்த நேரத்துல மறைமுகமான நண்பர்கள், மறைமுகமான உறவுகள் மற்றும் மறைமுக வழிகள்ல வேலை தொழில், இப்படிப்பட்ட விஷயத்தின் மூலமாக பணவரவு உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும். ஒண்ணு மறைமுக வழியில உறவுகள் அல்லது வேலை வாய்ப்பு தொழில் போன்றவற்றின் மூலமா நிச்சயமா பெரிய பிரச்சனை நீங்க தப்பிப்பீங்க. கண்டிப்பா உதவியும் பண ஆதாயங்களும் கண்டிப்பா கன்னிராசிக்காரங்க பெறுவீங்க. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, கடல் அளவு பெருமளவு வாங்கி வச்சிருக்கீங்களா கடன், அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனை ஏற்பட்ட அவமானத்திலிருந்து நீங்கும். சரிங்களா? அதுல இருந்து நீங்க தப்பிப்பீங்க. காதல் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் அவசர முடிவு வேண்டாம். இந்த அவசரமா ஒரு முடிவு எடுக்கிறது வேண்டாம் சொன்னேன் இல்லையா? அது இந்த 3 முடிவுல முதல் விஷயம் அவசர திருமணம். திருமண விஷயத்துல திடீர் திருமண விஷயத்துல முடிவெடுக்க வேண்டாம். அவசரப்பட்டு திருமணம் முடிக்கிறது, காதல் திருமணம் முடிக்கிறது அப்படின்றது வேண்டாம். திருமண காரியத்துல யோசிச்சு பார்த்து செய்யறது, மற்றவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லையா கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ திருமண காரியங்கள் மற்றும் காதல் விவகாரத்தில் அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து விட வேண்டாம் கன்னிராசிக்காரங்க. ஓகேங்களா?
அடுத்தபடியா படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஒரு நேரத்துல அப்படின்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் நீங்க, தெளிவான ஒரு சிந்தனை இருக்கு, உங்களோட திறமைகள் வெளிப்படும். ஸோ படிக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்குது. கண்டிப்பா படிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல விதத்துல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். அதே போல படிப்பதற்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான சான்சஸ் இருக்கு. படிக்கும் போதே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் நீங்கும். உங்களுக்கு தேவையில்லாத ஒர்க் லோடு ப்ரெஷர் ரொம்ப கொடுக்குறாங்களா, அதிகப்படியான வேலை கொடுக்குறாங்களா, கொஞ்சம் அந்த வேலைகளானது கொஞ்சம் குறையும். வேலை பளு குறைந்து கொஞ்சம் வேலையில ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்துல அடிக்கடி உடல்நல குறைபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு மெடிக்கல் செலவு வந்துகிட்டே இருக்கா, அது கொஞ்சம் சரியாகுங்க. வாழ்க்கை துணையால ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பா குறையும் மறையும் இந்த ஒரு நேரத்துல. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்து இரண்டாவது விஷயம், எதை நீங்க முடிவெடுக்க அவசரப்படக்கூடாது அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல கன்னிராசிக்காரங்க நிச்சயமா உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல அவசர முடிவு வேண்டாம். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து கொடுக்குறேன், பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நான் செஞ்சு கொடுக்குறேன், பிள்ளைகளோட விஷயத்துல அவசரப்பட்டு அவங்களோட சண்டை போடுறது போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சொத்து பத்து வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு பிசினஸ் அமைச்சு கொடுத்தாலும் சரி, பணம் காசு இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள ஒரு ஃபாரினுக்கோ வெளிநாட்டுக்கோ அனுப்பினாலும் சரி, அது படிப்புக்கு செலவு பண்ணாலும் சரி, அதீத செலவை செய்வதற்கு முன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து மூன்றாவது விஷயம், கண்டிப்பா கடன் கிடைக்குதுன்னு பெருமளவு கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க. 2026 லாப குருவாக குருவான் ஜூன் மாதத்துக்கு பிறகு அமர்ந்துவாரு. சனிவன் வக்ரமா இருக்கிறனால 7 வக்ரம். அப்போ இதுவரை உதவி செய்யாதவங்க இப்ப நீங்க கேட்காமலே ஹெல்ப் பண்ணுவாங்க பண ரீதியா, அது கடனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ கடனை பெருமளவு வாங்கி மாட்டிக்காதீங்க. ஸோ கடனை வாங்கி நம்ம வீட்டை கட்டிடுவோம், கடனை வாங்கி நம்ம ஒரு கல்யாணம் முடிச்சிருவோம், கடனை வாங்கி நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருவோம், இந்த தவிர பண்ணிடாதீங்க. 2026 டிசம்பருக்கு அப்புறம் நீங்க கடன் வாங்கினா நல்லது. ஸோ ஓரளவுக்கு சமாளிச்சுங்க. அதுக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா அதுல பெரிய அளவு ஒரு நன்மை என்பது உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ கடன் வாங்குற விஷயத்துல அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதே போல கடன் கொடுத்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. உங்களுடைய நெருங்கிய உறவுகள், தெரிந்தவர்கள், சொந்த பந்தங்கள் இவர்களிடம் பணம் கொடுக்கும்போது அது பெரிதளவு உங்களுக்கு லாபமா ரிட்டர்ன் கிடைக்காது. மேலும் தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் கூட நெருங்கிய உறவுக்காரர்களையோ நண்பர்களையோ சேர்த்து வைக்கும் போது அதுல பெரிதளவு ஒரு லாபம் கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்பு நேரம் இருக்குது. அதுலலாம் கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்குங்க. ஸோ இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா எதிர்பார்த்த மாதிரி பதவி வாய்ப்பு கிடைக்குங்க. சம்பள உயர்வு, ப்ரமோஷன், கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த பதவி வாய்ப்புகள், முக்கியமான பொறுப்புகள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்க உண்டு. வாரிசு யோகம் இருக்குது. திருமண காரிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை நீங்கி கண்டிப்பா குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு. உடல் ஆரோக்கியம் இருக்கும், மன தெளிவுகள் இருக்கும். சரிங்களா? மிக முக்கியமா சொத்துக்கள் யோகம் உருவாகும். கண்டிப்பா புதிய சொத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள் சரியாகும். உங்களுடைய சொத்துக்களை பராமரிப்பு பண்ணக்கூடிய வேலைகளை நீங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வீடு அல்லது உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு தொழில், சொந்தமாக ஒரு கடை போன்றவற்றை உருவாக்குவீர்கள். அதுக்கு இருந்த தடையானது விலகும். சொந்த கார், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் இங்கே உண்டு. சரிங்களா? மிக முக்கியமா உடல் சார்ந்த பிரச்சனை, நோய் பிரச்சனை, வயிறு முதல் எப்பேற்பட்ட நோய் பிரச்சனை தான் சரி, அதெல்லாம் சரியாகும். அல்சர்ல இருந்து வயிறு சம்பந்தமான எந்த விதமான கோளாறு பிரச்சனை சரியாகும். மிக முக்கியமா புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியத்துக்கு தேவையான, அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு தேவையான உடல்வாகு உங்களுக்கு அமையும். அதுல ஏதாவது குறை இருந்தால் அந்த குறை சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த சனி வக்ர காலகட்டம் கிட்டத்தட்ட 138 நாட்கள், ஜூலை 27 டிசம்பர் 11 வரை இந்த சனிவன் வக்ரமா இருப்பார். இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திங்க. ஏன்னா கண்டக சனியிலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய பொன்னான ஒரு காலகட்டம். இந்த ஒரு நேர காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வேலை மற்றும் மிக முக்கியமா சொத்து விஷயத்துல கூட பிரச்சனை நீங்கும். ஆனா நீங்க அவசரப்பட்டு சில காரியங்கள்ல முடிவுகள் எடுத்துட வேண்டாம். திருமணம் மற்றும் பிள்ளைகளுடைய விஷயம், இதற்கு அடுத்து மிக முக்கியமா நான் சொன்னது கடன் கொடுப்பது வாங்குது போன்ற விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி பயப்படாம நீங்க இருக்கலாம். மிக முக்கியமா இந்த சனிவனுடைய வக்ர காலகட்டத்தில் முடிந்தளவு பெருமாளுடைய ஆலயங்களுக்கு சென்று கருட பகவானை தரிசனம் செய்து கருட பகவானுக்கு துளசி மாலை சாற்றி வணங்குங்கள். பெருமாளுக்கும் சேர்த்து அதே துளசி மாலை சேர்த்து சாற்றி விட்டு வணங்கி விட்டு வாருங்கள். குறிப்பிட்ட புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை என்று. ஸோ பெரிய அளவு இது நன்மையாக உங்களுக்கு அமையும். மிக முக்கியமான முறையில கண் பார்வை இழந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க. சரிங்களா? அதே போல வீட்டில் கூடிய பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க அமாவாசை மற்றும் சனிக்கிழமை என்று. ஸோ இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல காரியத்தை தடையின்றி நடக்க வைக்கும் ஆசீர்வாதமாக அமையும். தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மற்றும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராயணன் திருவடி சரணம்.